நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து 4வது முறையாக இந்த காலநிலை உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு போன்ற கடலோர மாநிலங்களுக்கு காலநிலை மாற்றம் என்பது எங்கேயோ நடக்கிற சம்பவம் கிடையாது. நமக்கு அது அன்றாட நிகழ்வாக அமைந்திருக்கு. நாம கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களையும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும். அந்த வகையில நிறுவப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியாவிலேயே 2வது இடமும், நிறுவப்பட்ட சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில இந்தியாவிலேயே 4வது இடமும் பெற்று வளர்ந்து வர்ற மாநிலங்கள்ல முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. நாம ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது இருந்ததை விட நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி அளவு குறுகிய காலத்திலேயே 77 விழுக்காடு உயர்ந்திருக்கு. போக்குவரத்து மூலமா ஏற்படுற கார்பன் உமிழ்வுகளை கட்டுப்படுத்த பஸ் பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு வரோம். இந்தியாவிலேயே அதிகம் நகர்மயமான மாநிலமா தமிழ்நாடு இருந்தாலும் அது எந்த வகையிலும் நம்மளோட பசுமையை பாதிக்க கூடாதுன்னு கவனத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமூக நீதி ஒரு கண் என்றால் காலநிலை நீதி மற்றொரு கண். எனவே காலநிலை மாற்றத்தை நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொள்வோம்.